ஸ்ரீ யாக்ஞவல்க்யர் ஸ்ரீ வித்யா ஸ்துதி என்னும் ஸ்துதியை தோத்திரத்தை வகை நண்பர் ஜெகமணி ராஜேஸ்வரி அவர்கள் இன்று தனது வகைப்பதிவில் பதித்திருக்கின்றார்கள். யாக்ஞவல்க்யர் இயற்றிய ஸ்ரீ வித்யா ஸ்துதியை படித்ததன் மூலம் நாம் எல்லோரும் நல்ல கல்வியையும் நல்ல அறிவையும் தெளிவையும் அதனால் ஏற்படும் மகிமையையும் சிறப்பினையும் பெறலாம் என்பது திண்ணம். இப்பொழுது நான் அந்த துதியை பாடுகின்றேன். ஓம் ஸ்ரீ யாக்ஞவல்க்ய குருவே சரணம். ஓம் ஸ்ரீ யாக்ஞவல்க்ய குருவே வந்தனம். ஓம் ஸ்ரீ யாக்ஞவல்க்ய குருவே பாதசேவனம். ஓம் ஸ்ரீ யாக்ஞவல்க்ய குருதேவாய புஷ்பாஞ்சலிம். ब्रह्मस्वरूपा परमा ज्योतिरूपा सनातनी. ब्रह्मस्वरूपा परमा ज्योतिरूपा सनातनी. सर्वविद्यादिदेवीया तस्यै वाण्य नमो नमः. ब्रह्मस्वरूपा परमा ज्योतिरूपा सनातनी. सर्वविद्यादिदेवीया तस्यै वाण्यै नमो नमः. विसर्गबिन्दुमात्रेषु यतत्तिष्ठानमेव ततत्तिष्ठात्रिया देवी तस्यै नित्यै नमो नमः. व्याग्वास्वरूपा सा देवी व्याक्ता दृष्टाद्ररूपिणी. यया विना प्रसंख्यावान् संख्यां कर्तुं न शक्यते. कारशङ्कयास्य रूपाय तस्यै देव्यै नमो नमः. ब्रह्मसिद्धान्तरूपाय तस्यै वाण्यै नमो नमः. स्मृति शक्ति ज्ञानशक्ति बुद्धिशक्ति स्वरूपिणी. स्मृति शक्ति ज्ञानशक्ति बुद्धिशक्ति स्वरूपिणी. प्रतिपाकय पराशक्ति या च तस्यै नमो नमः. स्मृति शक्ति ज्ञानशक्ति बुद्धिशक्ति स्वरूपिणी. प्रतिपाकय पराशक्ति या च तस्यै नमो नमः. कृपां गुरुजगन्माता मामेवं हततेजसं. ज्ञानं देहि संवृतं विद्यां शक्तिं शिष्याबोधिनीं. याज्ञवल्क्यकृतं वाणीस्तोत्रं एतत्तु यः पठेत् स कवीन्द्रो महावाग्मी बृहस्पतिसमो भवेत्. बैण्डिदं सुमहामेधावी बैण्डिदं सुमेधावी सुक्वीन्द्रोय वेदर्वम्. बैण्डिदं समेधावी सुक्वीन्द्रोय वेदर्वम्. इति याज्ञवल्क्यजिह्वावाग्रे. इति याज्ञवल्क्यजिह्वाद्वारे श्री विद्यास्तुति संपूर्णம். அனுதினமும் இந்த துதியை பக்தியோடு சொல்லி தீபமேற்றி வணங்கினால் ஞானமும் கல்வியில் சிறப்பான தேர்ச்சியும் நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் நல்லதை தேர்ந்தெடுக்கும் ஞானமும் கல்வியும் கிடைத்திட ஸ்ரீ யாக்ஞவல்க்ய மகர்ஷியின் குருவருள் சேர்ந்திடும். குருவால் ஸ்ரீ யாக்ஞவல்க்யர் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக பிறந்தவர்.
சீதையின் தந்தை ஜனகரின் குரு யாக்ஞவல்க்யர். ஜனக மகாராஜா தம்மையும் தம் ராஜ்யத்தையும் குரு தட்சிணையாக யாக்ஞவல்க்யருக்கு அர்ப்பணித்தார். ஜனகர் அளிக்க முன்வந்த ராஜ்ய பதவியை மறுத்த யாக்ஞவல்க்யர் தம் சிஷ்யர் பூரணமான ஆத்ம ஞானியாகிவிட்டார் என்று தெரிந்து கொண்டார். தம் செல்வங்களை காத்யாயனி மைத்ரேயி ஆகிய 2 பத்திகளுக்கும் பங்கிட்டு தந்து துறவரம் மேற்கொண்டார். காத்யாயினி அவர் பங்கை அமைதியாக பெற்றுக்கொண்டார். ஆனால் மைத்ரேயி பொன்னையும் பொருளையும் விட ஆத்ம ஞானத்தையும் மோட்சத்தையுமே அடைய விரும்பி தன் பங்கு செல்வங்களை துறந்து கணவர் காகடியிலேயே சிஷ்யையாக அமர்ந்தார். பல ஞானிகளை உருவாக்கிய பரமஞானி யாக்ஞவல்க்யர் உண்மையான பிரம்மரிஷி சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். 4 வேதங்களையும் தொகுத்த ஸ்ரீ வேதவியாசரின் முக்கிய சீடர்களில் ஒருவர் யாக்ஞவல்க்யர். வியாசருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சிறு மனக்கசப்பு காரணமாக தான் கற்ற யஜுர்வேதத்தை யாக்ஞவல்க்யர் மீண்டும் தன் ஆசானுக்கே திரும்பித் தர நேரிட்டது என்று சொல்வார்கள். தான் கற்றதை அப்படியே தான் வாய் வழியாக வெளியே யாக்ஞவல்க்யரும் கக்கிவிட்டார். அதை வேத தெய்வம் தித்திரி என்ற பறவை வடிவத்தில் வந்து உண்டது. தித்திரி என்ற பறவை வடிவத்தில் வந்து அதை வேத தெய்வம் உண்டதாக சொல்கின்றார்கள். அப்படி சாப்பிட்டதுதான் தைத்திரியம் என்ற உபனிஷதமாக உருப்பெற்றது. வேதத்தின் சாரம் உபனிஷதம். யாக்ஞவல்க்யர் வியாசரை விட்டு பிரிந்து கடுந்தவம் இயற்றினார். அவர் முன் சூரிய பகவான் குதிரை முகத்துடன் தோன்றி யஜுர்வேதத்தை இன்னொரு முறையில் கற்றுக் கொடுத்தார். வாஜி என்ற சொல் குதிரையை குறிக்கும். எனவே யஜுர்வேதத்தின் இப்பகுதிக்கு வாஜஸ்நேயி சம்ஹிதை என்றே பெயர். கங்கை நதிக்கு அருகில் வாழ்ந்த நீண்ட காலமாக குழந்தை செல்வம் இல்லாத பிரம்மாதர் சுனந்தா தம்பதியர் பிரம்மாதரின் கடும் தவத்தின் பலனாக திருமால் தரிசனம் கிடைத்தது. பிரம்மரதர் சர்வ வேதாந்த சாஸ்திரங்களையும் உணர்ந்து ஒப்பற்றாகும் அதிமேதாவியாகியும் சிறந்த பண்புகளையும் உடைய ஒரு ஆண்மகவு தனக்கு வேண்டும் என்று கேட்டார். அப்படியானால் நானேதான் உன் புத்தகனாக பிறக்க வேண்டும், தந்தேன் வரம் என்றார் மகாவிஷ்ணு. வரப்பயனாக சுனந்தா கருத்தரித்தும் 5 ஆண்டுகள் ஆகியும் வயிற்றில் இருந்த கரு வெளியே வராமல் தங்கிவிட்டது. உலக மாயை தன்னை பற்றி கொண்டு விடும் என்ற காரணத்தால் அந்த ஞான குழந்தை வெளிவரவில்லை என்பதை புரிந்து கொண்ட பிரம்ம மாதர் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார். அதன் பலனாக திருமால் காட்சி கொடுத்து தனது அம்சமாக பிறக்கப் போவதால் உலக மாயை பற்றி கொள்ள வாய்ப்பு இல்லை என்று தந்தைக்கும் குழந்தைக்கும் உணர்த்தினார். தொடர்ந்து கார்த்திகை மாசம் சுக்லபட்ச துவாதசி சதய நட்சத்திரமும் தனுசு லக்னமும் கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று குழந்தை பிறக்க அதற்கு திருமாலை ஞான உபதேசம் செய்வித்தார். குழந்தையை காண வந்த மகர்ஷிகளும் ஞானிகளும் யஜ்ஞங்களுக்கு ஆதாரமாக விளங்கும் வேதங்களை ஓதுபவன் எனும் பொருளிலே அர்த்தத்திலே யாக்ஞவல்க்யர் என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினார்கள். உரிய பருவத்தில் குரு பகவான் உபநயனம் செய்து வைக்க பல்வேறு சாத்திரங்களையும் வைசம்பாயனர் வம்சத்து குருநாதர்களிடம் கசடரக் கற்று மிகப்பெரிய ஞானியாக திகழ்ந்தார் யாக்ஞவல்க்யர். யாக்ஞவல்க்யர் சிறந்த யோகீஸ்வரர். இவர் சுக்ல யஜுர்வேதத்தை காயத்ரி தேவியின் வழிகாட்டலின் படி சூரிய பகவானிடம் கற்று வெளிக்கொணர்ந்தவர். எண்ணற்ற கிரந்தங்களையும் இயற்றியவர். இவருடைய பிருஹதாரண்ய உபனிஷத் என்ற நூல் ஆன்மீகத்தையும் ஆன்மாவின் மேன்மையையும் விவரிக்கின்றது. இவருடைய ஸ்மிருதிகள் பல சட்ட நுணுக்கங்களை தெளிவாக தெரிவிக்கின்றன. சென்னை பழைய பல்லாவரம் பெருமாள் கோவில் தெருவில் ஸ்ரீ யாக்ஞவல்க்யர் மகர்ஷிக்காக ஒரு மகத்தான ஆலயத்தை ஸ்ரீ யாக்ஞவல்க்ய சபை என்ற அமைப்பு கடந்த 2000 ஆண்டு அமைத்தது. ஆலயத்திலே